கோவை மாவட்டம் காரமடை நகராட்சி பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் முறையாக விநியோகம் நகராட்சி நிர்வாகம் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து நகர்மன்ற உறுப்பினர் நித்யா என்பவர் தண்ணீர் டேங்க் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம் சுபா. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை நகராட்சியில மொத்தம் 27 வார்டுகள் இருக்கு. இந்த நிலையில இந்த மக்களுக்கு தேக்கம்பட்டி பகுதியிலிருந்து குடிநீர் எடுத்து விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. காரமடை நகராட்சி திமுக 15வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில கடந்த 2 மாதங்களா முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை அப்படின்னு கூறப்படுது. இதனால அங்க இருக்கக்கூடிய 15வது வார்டு கவுன்சிலர் மங்களக்கரை புதூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி போராட்டத்துல ஈடுபட்டாரு. அவருடன் ஊர் மக்களும் பொதுமக்கள் சேர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காரமடை ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட நித்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்து சமாதானம் செஞ்சிருக்காரு. அப்போது உறுப்பினர் நித்யா தனது வார்டு புறக்கணிப்பதாக கூறி கண்ணீர் விட்டு அதிகாரிகளிடம் அறிந்த நிலையில அதிகாரிகள் அதை சமாதானம் செஞ்சிருக்காங்க. மேலும் போராட்டத்தின் போது நகராட்சி நிர்வாக சார்பில் எந்த அதிகாரிகளும் இதுல பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.